அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் ரெகுலரா தினசரி ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தினசரியும் மாலை 6 மணிக்கு லைவ் போயிட்டுருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நேற்று கூட அதாவது திங்கட்கிழமையும் 6 மணிக்கு லைவ் போச்சு. 1 மணி நேரம் பண்ணது. நல்ல ஒரு 10 பேர் வந்து தெளிவா, பொறுமையா கேட்டுட்டு போனாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. உங்களுக்கும் பயன்படணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பணம் எதுவும் கேட்கல. சின்னதாக உங்களுக்கு அதாவது ஜாதகம் பார்க்குறவங்க விருப்பப்பட்டு எதையாவது அதாவது அதுலேயே சூப்பர் சேட்டு, சூப்பர் ஷேருன்னு கிஃப்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்தா போதும். அதுலேயும் எங்களுக்கு 40% தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா இரவு 7 மணி வரைக்கும் சதுர்தசி திதி இருக்குது. அதுக்கு பிறகு அமாவாசை ஆரம்பிக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் பகல் 12:55 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் இருக்குது. அமிர்த யோகம் 12:55 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்குது. அமாவாசை பாதி இரவு அதாவது 7 மணிக்கு மேலே அமாவாசைங்கிறனால இரவு அமாவாசை இருக்குது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:38க்கும் இருக்குது. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:24லேருந்து மாலை 5:01 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 8:58லேருந்து 10:34 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா 12-11 மணி அதாவது பகல் 12-11 முதல் 1:48 வரைக்கும் இருக்குது. நல்ல நேரம் எடுத்துட்டோன்னா காலையில் 10:30லேருந்து 11:30, மாலை 4:30லேருந்து 5:30. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30லேருந்து 2:30 வரை இருக்குது. மாலை 7:30 முதல் 8:30 வரை இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் செய்யறதுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். சாமி கும்பிட, திருமணம், வியாபாரம் தொடங்கிறது, புத்தகங்கள் வெளியிடுறது, கடன் வாங்க, கடன் தீர்க்க, கிணறு வெட்ட எல்லா காரியத்துக்கும் உகந்த ஒரு நட்சத்திரம். சதுர்தசி திதின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கறி சாப்பிட்றது, பயணம் செய்கிறது, திருமணம் இல்லாத மற்ற சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் உகந்தது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு விரயம், ரிஷப ராசிக்கு இழப்பு, மிதுன ராசிக்கு உதவி, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு வெற்றி, கன்னி ராசிக்கு துணிவு, துலாம் ராசிக்கு இரக்கம், விருச்சிக ராசிக்கு அனுகூலம், தனுசு ராசிக்கு மேன்மை, மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு இன்பம், மீன ராசிக்கு வெற்றி. இது ஒற்றை வார்த்தை ராசி பலன். இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் சாதகம் இல்லாத சூழ்நிலைகள், சுற்றி இருக்கிற இடத்துலையும் சரி வேலைகள்லையும் சரி கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனைகளோ இடையூறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பணி சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிலருக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருப்பாங்க சுற்றி இருக்கிறவங்க. வியாபார விஷயமா கொடுக்கல் வாங்கல ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் முழுக்க கொஞ்சம் சில தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. செய்கிற வேலைகளே காரியங்களே கடினமாக தான் இருக்கும். பொறுமை இழக்க நேரிட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட அணுகுமுறையில் அமைதியும் உறுதியும் அவசியமாக இருக்குது. வேலையை பொறுத்தளவுக்கு வேலையில் சுமூகமாக நடக்க முடிஞ்ச அளவுக்கு சாத்தியமான நாளாக கொண்டு போகிறது நல்லது. எந்த ஒரு வேலைகளையும் திட்டமிட்டு செய்யுங்க. தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. உங்களோட வேலைகளில் கூட இருக்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கும். கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்குது, இருந்தாலும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு. எதிர்பாராத வகையில் பணம் வந்தாலும் செலவுகள் வந்து வேறு விதமாக போகிற மாதிரி இருக்குது. கவனம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் நாளை கொண்டு போங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்குற மாதிரி பாருங்கள். இல்லைனா அவங்களும் உங்களை வந்து உதாசீனப்படுத்தி எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு கோவத்தையோ, எரிச்சலையோ தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு எந்த செயலிலயும் ஆ உற்சாகத்தோட ஈடுபடக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ அமைதியா நாள கொண்டு போங்க. குடும்பத்தில சுமூகமான நிகழ்ச்சி சூழ்நிலைகள் தான் இருக்கு. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில கொஞ்சம் மந்த நிலை படிப்படியா நீங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு சிலருக்கு இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும்போது, கொஞ்சம் உறுதியோடையும், தன்னம்பிக்கையோடையும் செஞ்சு, பொறுமையா செஞ்சீங்கன்னா, எந்த அ பிரச்சனையும் கிடையாது. செய்ற விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது கவலை ஏற்படுத்தினாலும் பரவால்ல. அமைதியா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பளு அதிகமா தான் இருக்கு. அதனால உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலைகள்ல கொஞ்சம் கவனமா, கண்ணும் கருத்துமா செய்ங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. தவறுகள் இல்லாம வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களோட மனக்குழப்பத்தினால வேலைகள்ல தவறுகளோ, அ கவனக்குறைவோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கூடுதல் செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்டயே இருக்கிற பணம் குறைவா இருந்தாலும், அதையே பயன்படுத்தி நாள சமாளிக்க முயற்சி செய்றது நல்லது. மாச கடைசி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வருத்தப்படாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, துணைக்கும் உங்களுக்கும் குறைவான புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்லாம பார்த்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு புரியிற மாதிரி கொஞ்சம் தெளிவா எடுத்து சொல்றது நல்லது. சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செஞ்சீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, ஆரோக்கியத்த சின்னதா பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி மிதுன ராசி. உங்களுக்கு பணவரவு தாராளமா இருந்தாலும், செலவுகள் அதுக்கு டபுளா தான் இருக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கும்லாம் நாள எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் அமைதியாவும், பொறுமையாவும் இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வேலையில உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். தொழில்ல சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா, லாபத்தை குறையாம பார்த்துக்க முடியும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பற்றாக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியா இருப்பாங்க. வேலையில வேலைபளு கூடவும் வாய்ப்புகள் இருக்கு. கவனமா சிந்திச்சு பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத உங்களோட பண பிரச்சனைகள வேலைகள்லயும், குடும்பத்தோடயும் காமிச்சு த குழப்பங்கள ஏற்படுத்தாம நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல ஆ திறமை இல்லாம எதையோ மனசுல குழப்பத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு. வேலைகள சரியா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சந்தோஷத்த ஏற்படுத்தி குடுக்கும். மத்தபடி பெரிய பாதிப்புகள்லாம் இல்ல. உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செஞ்சாலே போதும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு அதிகமா இல்ல. செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். கவனமா உங்களோட செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தேவையில்லாத பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. புரிதல் கம்மியா இருக்கும். அனுசரணையும் இல்லாம இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் குடும்பத்தில பிரச்சனைகள் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மன அழுத்தத்த வீட்ல காட்டாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த கவனம் செலுத்துறது நல்லது. பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி கடகராசி. உங்களுக்கு இன்னைக்கு உற்சாகமான நாளா தான் இருக்கு. ஆனந்தமான செய்திகள் காலையிலேயே வந்து சேர்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஆர்வம் காரணமா உங்களோட செயல்கள வேகமாவும், விவேகமாவும் முடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட எதிர்கால நலனுக்காக பயனுள்ள முடிவுகள விரைவா எடுக்கிறதுக்கும், உங்க மனசு விரைவா செயல்படவும், நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத பணவரவிற்கு கூட பொறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல் சரளமா இருக்கும். தெய்வ வழிபாடு, ஈடுபாடு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட உதவி பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு வேலையில இடமாற்றமோ, பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகமாகறதுக்கு இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு செய்ற வேலைகள்ல சிறந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து உங்களோட பதவி உயர்வுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல நாள். உங்க திறமைக்கு, உங்க திறனுக்கு அங்கீகாரமும், பாராட்டும், பேரும் கிடைக்கும். செய்ற வேலைகள் எல்லாமே முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, ஆ கொஞ்சம் நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத வரவு. வங்கி இருப்பு அதிகமாகுறத பார்ப்பீங்க. உங்களுக்கு திருப்தி அளிக்கிற நாளா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கும். சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. எந்த பாதிப்பும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசு சந்தோஷத்துல நல்ல ஒரு ம் ச இனிமையான நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு. அது தொணக்கிட்ட வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலையும், நல்ல ஒரு உறவையும் வளர்க்க உதவியா இருக்கு. ச சந்தோஷமா, மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற நாளா தான் இருக்கு. குடும்பத்தில சந்தோஷம் நிறைஞ்சு, அதிக நேரம் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா, உற்சாகம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த குறைபாடும் கிடையாது. மகிழ்ச்சியான நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ஆ சிம்ம ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எந்த காரியத்தையும் கொஞ்சம் மன உறுதியோட செஞ்சு முடிப்பீங்க. தொழில் சம்மந்தமான கருவிகள் வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்தில பசங்க மூலியமா சுப செய்திகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களோட முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். மனசும் புத்தியும் தெளிவா இருக்கிறனால, எடுக்கிற முடிவுகள், செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்கும். நாள சரியா பயன்படுத்திக்கங்க. வேலையிலயும் சரி, சுபகாரிய முயற்சிகள்லயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலைய பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சில ஏமாற்றங்கள இருந்தாலும், உங்களோட கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு இருக்கும். தொழில்ல நல்ல ஒரு வேலையிலயும் சரி, தொழில்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. உங்களோட பண வளர்ச்சி நல்ல ஒரு மதிக்க படுறா மாதிரி தான் நாள் இருக்கு. சுகமா, சந்தோஷமா உங்களோட வேலைகள விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகளும், பொறுப்புகளும் அதிகரித்தாலும், கணிசமான தொகைய சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமா பணத்த செலவுகள கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, மகிழ்ச்சியா நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, 2 பேரும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. துணை இடத்துல நல்ல ஒரு உணர்வ, நேர்மையான அணுகுமுறை, நேர்மறையான சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும். வெளிப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாள் சில முடிவுகள் எடுக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியான நாளாவே சிம்ம ராசிக்கு போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். அதனால பொருளாதார ரீதியா நெறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் சோர்வும், சுறுசுறுப்பு இல்லாத மாதிரியும் இருக்கும். போ ஸ் ஸ் வீட்ல இருக்கிறவங்க, வேலை செய்றவங்க, கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம நாள கொண்டு போகலாம். நண்பர்களோட ஆலோசனை பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றத்துக்கு உண்டான வழிய வகுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீக செயல்கள்ல ஈடுபடுத்துனீங்கன்னா, கொஞ்சம் மகிழ்ச்சியும், மனசுக்கு ஆறுதலும் காண முடியும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்யுங்க. அ அதுக்கு தேவையான முக்கிய விஷயங்கள ஆ 1 கடவுள் வழிபாடு, உங்களோட கடின முயற்சி. செய்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பெருசா பலன எதிர்பார்க்காம, நாள சாதகமா கொண்டு போங்க. அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை அதிகமா தான் இருக்கும். எதிர்பார்த்ததுக்கு மாறா நெகட்டிவான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களோட பண பிரச்சனையோ, மத்த பிரச்சனையோ வேலையில குழப்பி, தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்தாம, ஆ உங்களோட வேலைகள திட்டமிட்டு தவறுகள் இல்லாம செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆ முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்துங்க. இல்லன்னா செலவுகள தள்ளி போடுறது நல்லது. வெறும் கையில முழம் போடாதீங்க. கடன் வாங்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட ஒரு இணக்கமான உறவு இல்லை. அது குடும்ப பிரச்சனை காரணமா தேவையில்லாத தொணக்கூட கருத்து வேறுபாடோ, வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள கிளப்பாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை காரணமா சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நிதானமாவும், பொறுமையாவும் நாள கொண்டு போனீங்கன்னா, பெரிய பாதிப்புகள் இல்லாம நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி, துலாம் ராசி. உங்களுக்கு மன உளைச்சல், தேவையில்லாத டென்ஷன்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எதையோ இழந்தது போல உணர்ற நாளா இருக்கும். உங்ககிட்ட ம் தேவையான ஒண்ணு பாசிட்டிவான அணுகுமுறை. இல்லன்னா, ரொம்பவே தவறுகள் ஏற்படுற மாதிரியும், பதட்டங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. தியானம் இல்லன்னா, பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா, உங்கள சரியான பாதைக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ராசிக்கும் சரி, நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செய்ற செயல்கள், காரியங்கள்ல தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ சுப நிகழ்ச்சிகள தள்ளி வைக்கிறது நல்லது. வேலை செய்ற இடத்துல தேவையில்லாத வீண் வாதங்கள யார் கூடயும் செய்யாம இருக்கிறது நல்லது. உங்களோட வேலைகள நீங்க தன்னிச்சையா செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு முடிக்க வேண்டிய வேலையில உங்களோட கூட வேலை செய்றவங்களால த சில சிக்கல்களும், சில பிரச்சனைகளும் ஏற்படுற மாதிரி இருக்கு. வார்த்தைகள ரொம்பவே கவனமா பார்த்து பேசுங்க. அ பணிகள் நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க. அடுத்தவங்க பேசுற பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு, உங்களோட நாள குழப்பிக்காம கொண்டு போறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு, பொறுமையா, புத்திசாலித்தனமா வேலைகள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அ அ மகிழ்ச்சிகரமான நாளா இல்ல. தேவையில்லாத பண விரயங்களோ, பண இழப்புகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கையிருப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியதும், கண்காணிக்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. தேவையில்லாத வீண் செலவுகள் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கவனமா பழக வேண்டியதா இருக்கும். பேசும்போது 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அ வாக்குவாதமும், விவாதமும் பிரச்சனைகள் பெருசாக வாய்ப்பு இருக்கு. நிதானம் தேவை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு காது வலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாள கொஞ்சம் அமைதியா கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு குடும்பத்தில தாராள தனவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையிற மாதிரி இருக்கும். சிலருக்கு கைகூடவும் வாய்ப்பு இருக்கு. பசங்களால பெருமை சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க மனசளவுல சமநிலையோட இருப்பீங்க. நெனச்சத அடையறதுக்கு சின்ன சின்ன முயற்சி செஞ்சாலே போதுமானதா இருக்கும். உங்களோட இலக்குகளும், லட்சியங்களும் ஈஸியா அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி கரெக்ட்டா செஞ்சீங்கன்னா, டார்கெட் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. வேலை விஷயமா, தொழில் விஷயமா எதிர்பார்த்த வங்கி கடன் வந்து நெறையவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலையில சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகுற மாதிரி இருக்கு. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க வேலை செய்ற விதத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட ஆ உங்கள பார்த்து அவங்களுக்கு நீங்க முன்மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட பணிக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி இந்த நாள்ல உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால கணிசமான தொகைய சேமிக்கிறதுக்கும், தக்க வச்சுக்கிறதுக்கும் வழி கிடைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுல சேமிச்சீங்கன்னா நல்லது. பிரச்சனை இல்லாம நாள சுமூகமா கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு மிகவும் கலகலப்பா பேசி பழகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட மகிழ்ச்சியான எண்ணங்கள தொணக்கூட பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையோட இருப்பீங்க. இனிமையான தருணங்கள் இருக்கு. வெளியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். கூடுதலா கூடுதலான ஆற்றல் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு கொஞ்சம் ஆ மிக்ஸட் டே தான். அதாவது கலவையான நாள். ஆரோக்கியத்தில இருந்த பாதிப்புகள்லாம் விலகுற மாதிரி இருக்கும். குடும்பத்தில பசங்களால மகிழ்ச்சி கூடுற மாதிரி இருக்கும். அ நாள பொறுத்தளவுக்கு அ கொஞ்சம் சாதகமாவே தான் இருக்கு. எந்த ஒரு அதாவது உங்ககிட்ட கம்யூனிகேஷன் திறமை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட உங்களுக்கு பிடிச்சவங்களோட இதயத்தில இடம் பிடிக்கிற நாளா இருக்கு. உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல நாள வந்து சுறுசுறுப்பா கொண்டு போனீங்கன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா முடிக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சிலருக்கு பொன்பொருள் வாங்குற யோகம் உண்டு.
சுப காரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாளா இருக்கும். நல்ல ஒரு ஆ திறமையான, சிறப்பான நாளா இந்த நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு என்னதான் வேலை பளு அதிகமா இருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், உங்ககிட்ட நீங்க செய்முறை திட்டமிட்டு கால அட்டவணை செஞ்சு செய்ற விதம் பார்த்தீங்கன்னா, வேலைகள சீக்கிரமா முடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நல்ல ஒரு பாராட்டும், பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. நிதி நிலைமை, பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு சிறப்பாவே இருக்கும். எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது. செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆடை, ஆபரணம், ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும், பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்த செலவு செய்வீங்க. அது மகிழ்ச்சிய ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட ஆ மகிழ்ச்சியா வெளிய போகக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அந்யுன்யமும், நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மகிழ்ச்சி தரும் வார்த்தைகள பேசி 2 பேரும் திருப்தியாவும், சந்தோஷமாவும் நாள கொண்டு போவீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்தவித குறைபாடும் ஆரோக்கியத்துல இல்ல. மகிழ்ச்சியான நாளா தான் இருக்கு. விருச்சிக ராசிக்கு ஜாலியாவே நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. குடும்பத்தில தேவையில்லாத எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகுற மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள எதையோ இழந்தது போன்ற உணர்ற மாதிரி இருக்கும். நீங்களே சோர்வோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு சுறுசுறுப்பாவும், பாசிட்டிவ் எண்ணங்களோடும் நாள கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு பிரச்சனை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு வேலையில கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா, கடன்கள குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். நண்பர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நாள அமைதியா கொண்டு போங்க. பிளான் பண்ணுங்க. பொறுமையா கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில தரம் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்ல அ உங் நீங்க செய்ற தவறுக்கு கேள்விக்கு ஆளாகுற மாதிரி இருக்கும். கவனமா உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு கூடுதல் சுமைகள் காரணமா பணத்த அதிக அளவுல செலவு செய்ற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா செலவுகள கண்காணிக்க வேண்டியது அவசியமா இருக்கும். தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்த்துருங்க. குறிப்பா சொல்லணும்னா, எதிர்பாராத மருத்துவ செலவுகள் இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பேசும்போது கோபமான உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு. அது நல்லுறவ பராமரிக்க உதவியா இருக்காது. தேவையில்லாத வாக்குவாதங்களும், பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுக்காம, கேஷுவலா எடுத்துட்டு போறது நல்லது. தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு அமைதியா ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மனசுல இருக்கிற அமைதி இல்லாத உணர்வு காரணமா சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி கும்பராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு பொருளாதார அ விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்திலயும் சரி, பணத்தால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படும். வேலை விஷயமா போற பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உறவினர்களால ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வீடு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய நாளா தான் இருக்கு. அதனால விரயங்களும் இருக்கத்தான் செய்யும். மனசுல தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அத தவிர்க்க வேண்டியது அவசியம். இல்லன்னா செய்ற செயல்கள், காரியங்கள்ல வெற்றி காண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். அ வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில அதிக பொறுப்புகள சுமக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட ம் செயல்பாடு திட்டமிட்டு, நிதானமா, முன்னெச்சரிக்கையோட செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தெரியும். அப்பதான் உங்களோட வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண வளர்ச்சி கம்மியா தான் இருக்கு. ஆ ரொம்பவே பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத விரயங்கள் பண்ணாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட உணர்ச்சி வசப்படுற நிலையில காணப்படுற மாதிரி இருக்கு. உங்க அ அணுகுமுறையில அது வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு. தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அ பாசிட்டிவா நாள கொண்டு போங்க. தொணக்கூட எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் பண்ணாம இருக்கிறது நல்லது. பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா, எந்த பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
தொண்டையில தொற்று மாதிரி, அதாவது கிளைமேட்டிக்னால தொற்று மாதிரி தொண்டையில ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெந்நீர் குடிக்கிறது, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிக நீர் சாப்பிடுறது நல்லதா இருக்கும். பொறுமையா கும்பராசிய பொறுத்தளவுக்கு அ சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனம். குறிப்பா சொல்லணும்னா பணம், அடுத்து தொணக்கூட பேசுற விதம். அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். குடும்பத்தில சுப காரியங்களும் சரி, சுப செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். ஆனா செலவுகளும் அதிகமா தான் இருக்கு. கவனமா பார்த்து செய்றது நல்லது. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வருமானம் அதிகமாகறதுக்கு இன்னைக்கு நாள் அதுவே உதவியா இருக்கும். நாள் முழுக்க நீங்க துடிப்போடவும் இருப்பீங்க. உங்களோட செயல்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு உங்ககிட்ட முயற்சியும், திடமான சிந்தனையும், செயலாக்கமும் இருக்கு. சாதகமான பலன்கள் இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றிக்கு அ வெற்றி பெற மாதிரி இருக்கிறது தான் செய்யும். நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும். வேலையை பொறுத்தளவுக்கு உங்க வேலைகள்ல தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். சின்ன சின்ன வேலையில கவனமா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் மெத்தனமா இருக்காதீங்க. உங்களோட வேலைகள்ல கொஞ்சம் திட்டமிட்டு தவறுகள் இல்லாம வேலைகள செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணமே இன்னைக்கு போதுமானதா இருக்கும். பயனுள்ள வகையில அதுவே பயன்படுத்துற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு முதலீட்டுக்கான ஆலோசனைகள்ல பெற பங்கு பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. முதலீடும், சேமிப்பும் செய்யறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தார்மீகமா நல்ல ஒரு பக்காவான சந்தோஷமான நெறிமுறைகள கையாண்டு தனக்கூட மகிழ்ச்சியாவே இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலை அதிகமாகறதுக்கும், அந்யோன்யமாக அதிகமாகறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்கள சுத்தி லேசா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியா போக வாய்ப்பு உண்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைவ் டெய்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 6 மணிக்கு. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்லயும் ஷேர் பண்ணுங்க. சேனலை ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பேர் சேர்றாங்களோ அதுக்கு உண்டான புதிய முயற்சிகளும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் தனியா நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். இனிமே கூட அ வேலைக்கு ஆள் சேர்ந்து அவங்களும் வந்து ஆ நிறைய விஷயங்கள புதுசா செய்யறதுக்கு உதவியா இருப்பாங்க. உங்களுக்கும் பல விஷயங்கள் ஜோதிடம் சம்பந்தமான பல தீர்வுகளுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகளுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும் நாங்க எப்பவுமே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. கண்டிப்பா அது உங்களோட உதவி இருக்கும்னு நம்புறோம். ஸோ நன்றி, வணக்கம்.